வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நவராத்திரி 4வது நாள் வழிபாடு முறைகள், பூஜைகள், என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம், எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அது தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல தகவல்கள் நிறையா இருக்குங்க. நீங்களும் பாருங்கள். அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி தொடங்கியது. இந்த மாதத்தில் இன்று 4வது நாள். இந்த 4வது நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க. இந்த நவராத்திரியின் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியின் வடிவத்தை நாம் வழிபட்டு கொண்டு வந்துள்ளோம். நவராத்திரியில் அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் அம்பாளுக்கு பிடித்த பூஜைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பிகை எந்த அவதாரம் எடுத்திருக்காங்களோ அந்த அவதாரத்தில் நாம் டெய்லியுமே வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நவராத்திரியின் 9 நாட்களுமே நம்ம விரதம் கடைபிடித்து அம்பிகையை நம்ம பல விதங்களில் வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். நவராத்திரியின் முதல் 3 நாட்களுமே துர்க்கைக்கு வழிபாடுக்குரியவை ஆகும். இதை தொடர்ந்து வரும் அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்குரிய வழிபாடு நாட்களாகும். நவராத்திரியின் 4வது நாள் என்பது மகாலட்சுமி வழிபாட்டின் துவக்க நாளாகும். பணம் மட்டுமின்றி அனைத்து விதமான செல்வங்களும் வாழ்வில் குறைவின்றி கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக நமக்கு தேவை. அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவளின் மனம் மகிழும்படி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் பெறுவதற்கான நாளே இந்த நவராத்திரியின் 4ஆம் நாளாகும். மகாலட்சுமி தேவியின் அருளை பெற்றவர்களுக்கு பெருமாளின் அருளும் தானாக கிடைத்துவிடும். பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் ஸ்பெஷலானதுங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அப்பொழுது நம்ம இந்த மகாலட்சுமியையும் பெருமாளையும் நம்ம சேர்த்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். அஷ்டலட்சுமிகளில் எந்த லட்சுமியின் வடிவத்தையும் நாம் அன்று வழிபடலாம். ஆனால் தைரியலட்சுமியை வழிபட்டால் தைரியலட்சுமி இருக்கும் இடத்திற்கு மற்ற அனைத்து லட்சுமிகளும் அழைக்காமலே வந்து விடுவார்கள் என்பது ஐதீகம். எந்த இடத்தில் தைரியலட்சுமி இருக்கிறாளோ அந்த இடத்தில் அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பார்கள் என்பது முன்னோர்களின் வாக்கு. அதனால் அன்றைக்கு நீங்கள் தைரியலட்சுமியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் வீட்டில் தைரியலட்சுமி படம் இல்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் மகாலட்சுமியை வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். எப்படி வழிபாடு செய்வது என்பது பார்க்கலாங்க. காலையில் எப்பொழுதுமே நேரமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் உங்கள் காலை வேலைகளாக முடித்துவிட்டு வாசலில் கோலமிட வேண்டும். என்ன கோலமிட வேண்டும் பார்த்திங்கன்னா, படிக்கட்டு வகை கோலம் இட வேண்டும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் குழு வைக்கும் இடத்தில் நீங்கள் மகாலட்சுமி தேவியை நீங்கள் நடுவில் வைத்து அவர்களுக்கு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்னென்ன அவர்களுக்கு நிறங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க. அப்பொழுது அம்மனுக்கு பார்த்திங்கன்னா, அவளுடைய வடிவம் மகாலட்சுமி, கோலம் படிக்கட்டு வகை கோலம். அவர்களுக்கு சூட வேண்டிய மலர் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, இலை பார்த்திங்கன்னா கதிர் பச்சை, நைவேத்தியம் பார்த்திங்கன்னா கதம்ப சாதம் சொல்லுவாங்க. அந்த சாதம் செஞ்சு நீங்கள் அவர்களுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். சுண்டல் பார்த்திங்கன்னா பட்டாணி சுண்டல், பழம் பார்த்திங்கன்னா கொய்யா பழம், நிறம் பார்த்திங்கன்னா கருநீலம், ராகம் பார்த்திங்கன்னா பைரவி. இவைகளை வைத்து நீங்கள் பூஜையை தொடங்கலாம். நவராத்திரி 4ஆம் நாளில் மகாலட்சுமிக்கு கருநீல நிறத்தில் நீங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும். நாமும் அதே நிறத்தில் ஆடை உடுத்தி வழிபடுவது நமக்கு சிறப்பாகும். அதை நான் மேலே சொல்லியிருக்கலங்க. அந்த பொருட்கள் கிடைக்கலைனாலும் பரவாயில்லைங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் வச்சு நீங்கள் அம்மனை வழிபடலாம். பொருளிலேயே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனதார நினைத்து நீங்கள் மகாலட்சுமி வழிபட்டால் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவாங்க. ரொம்ப எளிமையாக நீங்கள் துளசி இலை கற்கண்டு கூட நீங்கள் படைத்து வழிபடலாம். இந்த பொருட்கள் இல்லையேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இருக்கிற பொருட்கள் வச்சு நீங்கள் அம்பாளை மனதார வழிபட்டாலே போதும். அப்பொழுது நீங்கள் வழிபடும் பொழுது, அதாவது பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் மகாலட்சுமிக்கு மனதார சொல்லி வழிபடுங்கள். உங்களுக்கு செல்வம் கொட்டி கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இது மகாலட்சுமி அவதாரம் தோன்றதுக்கு இந்த சொன்ன இருக்கலங்க 3 நாள் நம்ம துர்காதேவியை வழிபாடு செஞ்சோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மகாலட்சுமி
இந்த 3 நாட்களுமே அவர்கள் அவதாரமாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்போ ரொம்ப முக்கியமான இந்த 3 நாட்கள் ஆகும். அதனால் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் இந்த முதல் நாள் மனதார நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். அந்த மந்திரம் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அடுத்ததாக நவதுர்க்கை வழிபாடு பார்க்கலாங்க. இன்னைக்கு நவதுர்க்கை வழிபாட்டில் துர்க்கை என்ன வடிவமாக அவதரிச்சிருக்காங்கன்னா கூஷ்மண்டா தேவியாக அவதரிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அவர்களுடைய கதை என்ன, அவர்களுக்கு பூஜை செய்வது எப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நவதுர்க்கை வழிபாட்டில் நவராத்திரியில் 4ஆம் நாளுக்குரிய தேவியாக கூஷ்மண்டா தேவி வழிபடுகிறோம். இந்த தேவியை துர்க்கையில் 4வது அவதாரமாக கருதப்படுகிறாள். கூஷ்மண்டா என்பது கூஷ்மாண்டா உலகத்தை படைத்தவள் என்று பொருள். கூ என்றால் சிறிய, உஷ்மா என்றால் வெப்பம், அண்டா என்றால் அண்டமுட்டை என்றும் பொருள். அதாவது சிறிய வெப்பத்திலிருந்து அண்டத்தை உருவாக்கியவள் என்பது பொருள். துர்க்கையின் 4வது அவதாரமாக கருதப்படும் கூஷ்மண்டா தேவி மகிழ்ச்சி மற்றும் படைப்பாற்றலின் வடிவமாக கருதப்படுகிறாள். அடர் கருநீல நிற உடையணிந்து சிங்கத்தின் மீது பவனி வரக்கூடியவள். நிலைத்தன்மை மற்றும் வலிமையின் அடையாளமாகவும் இந்த தேவி கருதப்படுகிறாள். நளினம், கண்ணியம், கம்பீரம் ஆகியவற்றை குறிக்கும் தெய்வமாகவும் இவள் கருதப்படுகிறாள். இந்த நாளில் கருநீல நிறத்தில் உடை அணிந்து கூஷ்மண்டா தேவியை நம்ம வழிபட்டோம்னா அவர்களின் அருள் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா செல்வ வளம், மகிழ்ச்சி போன்ற அனைத்து நலன்களுமே நமக்கு கிடைக்கும். கூஷ்மண்டா தேவியின் வரலாறு நம்ம பார்க்கலாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேளுங்க. அதாவது ஒரு காலத்தில் விஷ்ணு பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய போது சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த இருளை போக்குவதற்காகவே பிரம்மாண்டமான அண்டமுட்டையை உருவாக்கியவர் தான் இந்த கூஷ்மண்டா. பிரபஞ்சம் இல்லாத போது கூஷ்மண்டா தேவி தனது புன்னகையால் பிரபஞ்ச முட்டையை உருவாக்கி இருளை முடிவுக்கு கொண்டு வந்து ஒளியை கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது. தன் இடது கண் பார்வையால் காளியை படைத்தால் இடது கண்ணிலிருந்து சரஸ்வதியையும் 3வது கண்ணிலிருந்து லட்சுமியையும் உருவாக்கினாள். கூஷ்மண்டானின் முகத்தில் இருந்து சிவனும் பாதத்திலிருந்து பிரம்மாவும் கைகளிலிருந்து விஷ்ணுவும் படைக்கப்பட்டனர். இவ்வாறு கூஷ்மண்டா தேவர்கள் மற்றும் தெய்வங்களின் மும்மூர்த்திகளை உருவாக்கியவர். இந்த கூஷ்மண்டா தேவி தான் சூரியனுக்கு ஒளியை கொடுப்பதாகவும் நம்பப்படுகிறது. 8 கரங்களுடன், அதாவது தாமரை, அம்பு, வில், கமண்டலம், ஜபமாலை, கடா மற்றும் சக்கரம் ஆகியவற்றை ஏந்தியவளாக அவள் சித்தரிக்கப்படுகிறாள். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஆதிசக்தியாக நவராத்திரி 4வது நாள் இந்த கூஷ்மண்டா தேவியை நாம் வழிபடுகின்றோம். கூஷ்மண்டா தேவி தனது பக்தர்களுக்கு செழிப்பு, ஆழ்ந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை வழங்குகிறாள். பிரபஞ்சம் இருள் நிறைந்த வெற்றிடத்தை விட அதிகமாக இல்லாத நேரம் இது. உலகில் எங்கும் அறிகுறிகள் தென்படவில்லை. ஆனால் பின்னர் எப்பொழுதும் இருக்கும் தெய்வீக ஒளியின் கதிர் எல்லா இடங்களிலும் பரவி வெற்றிடத்தின் ஒவ்வொரு மூலையிலையும் ஒளிரச் செய்தது. இந்த ஒளிக்கடல் உருவமற்றது. திடீரென்று அது ஒரு திட்ட வடிவமான அளவை எடுத்து தொடங்கியது. இறுதியாக ஒரு தெய்வீக பெண்மணியைப் போல தோற்றமளித்தது. அவர் வேறு யாருமில்ல, கூஷ்மண்டா தேவியே. இந்த கூஷ்மண்டா தேவியின் அமைதியான புன்னகையால் பிரபஞ்சத்தின் பிறப்பு ஏற்பட்டது. காஸ்மிக் முட்டையை உற்பத்தி செய்தவள் அவள். அவளுடைய புன்னகை முழு இருளையும் விளக்கி பிரபஞ்சத்தின் புதிய படைப்பை உருவாக்கியது. தன் மௌன புன்னகையால் பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒளியையும் வாழ்வையும் கொடுத்தவள் இந்த கூஷ்மண்டா தேவி. பூமி, கோள்கள், சூரியன், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டன. ஆனால் உயிர் வாழ உலகிற்கு சூரிய கடவுள் தேவைப்பட்டது. எனவே தேவி சூரியனுக்கு இடையில் தன்னை மையப்படுத்தி வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலும் ஒளிக்கும் காரணமானவள். சூரியன் உலகிற்கு உயிர் கொடுக்கிறது மற்றும் கூஷ்மண்டா தேவி தானே சூரியன் சக்தி மற்றும் சூரிய கடவுளின் மையத்தில் வசிக்கும் பொழுது அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். இது பிரபஞ்சத்தில் ஒரு சமநிலையை உருவாக்கி சூரிய கதிர்களிலிருந்து அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வழங்குவதாகும். அவளுடைய சக்தி சூரியனுக்கு அவள் மிகப்பெரிய சக்தியாக இருப்பதால் அனைவருக்கும் உயிர் கொடுக்கும் திறனை அவள் அளிக்கின்றாள். கூஷ்மண்டா தேவி சூரியனுக்கு திசையையும் ஆற்றலையும் வழங்குவதாக நம்பப்படுகிறது. எனவே சூரியன் கடவுள் கூஷ்மண்டா தேவியால் ஆளப்படுகிறார்.
கூஷ்மண்டா தேவியின் நன்மைகள் அது பார்க்கலாங்க. துர்கா தேவியின் 4வது வெளிப்பாடு கூஷ்மண்டா தேவியின் ஆரோக்கியமான மற்றும் தெய்வீகமான அனைத்தையும் குறிக்கிறது. இந்த நவராத்திரி 4வது நாளில் வழிபடும் குஷ்மண்டா மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தின் உருவகமான சிவபெருமானின் மனைவியாக போற்றப்படுகிறார். தன்னை வழிபடுபவர்களின் வாழ்வில் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவதாக ஐதீகம். அடுத்து குஷ்மந்தா தேவியின் வழிபாடின் சிறப்புகள் பார்க்கலாங்க. தேவி குஷ்மந்தா 8 கைகளை கொண்டவள் நான் சொல்லியிருக்கேன். இவரது வாகனம் சிங்கம். இந்த சிங்கமான தர்மத்தின் வடிவமாகும். குஷ்மந்தா தேவி 8 கரங்களில் முறையே தாமரை, வில், அம்பு, கமண்டலம், சக்கரம், தண்டாயுதம், ஜபமாலை இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கேன். தேவியின் 8வது கரத்தில் கலசம் உண்டு. கலசம் அஷ்ட சித்தியையும் பக்தர்களுக்கு தர வல்லது. நோய்வாய்ப்பட்டவர்கள் தேவி குஷ்மந்தா தேவியை வணங்குவதால் நோயிலிருந்து விடுபடுவார்கள். குஷ்மந்தா தேவி எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. குஷ்மந்தா தேவிக்கு முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு தான் பூஜையை தொடங்க வேண்டும். இதனால் உங்கள் பூஜை தடையின்றி நடைபெற விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார். மேலும் குஷ்மந்தா தேவிக்கு சிவப்பு நிற பூக்கள் மிகவும் பிடிக்கும். எனவே இவருக்கு பூஜை செய்யும் பொழுது சிவப்பு நிற பூக்களை கொண்டு பூஜையை செய்ய வேண்டும். இவருக்கு பிடித்த பிரசாதமாக நாம் என்ன நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்றால் அல்வா, மல்புவா அல்லது தயிரை பிரசாதமாக படைக்க வேண்டும். இறுதியில் ஆராத்தி பாடலை பாடி கற்பூரத்தை ஏற்றி தேவியை வழிபட வேண்டும். பூஜைக்கு பின் நீங்கள் பிரசாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் பரிமாற வேண்டும். இந்த நவராத்திரி 4ஆம் நாளில் குஷ்மண்டா தேவியை வழிபடும் போது கூற வேண்டிய மந்திரம் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக கூறுங்கள். அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் குஷ்மண்டா தேவியை வழிபட்டால் அவர்களின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து வாழ்வில் எல்லா செல்வமும் நீங்கள் பெறுவீர்கள். அதே மாதிரி நவராத்திரி 4ஆம் நாளில் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்யும்பொழுது நீங்கள் விநாயகர் சிலை இருந்தால் அதை தனியாக வைக்காதீங்க. மகாலட்சுமி விநாயகரை நீங்கள் சேர்த்தே வைக்க வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. காலையிலும் மாலையிலும் நீங்கள் விளக்கேற்றி அவர்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் இல்லைன்னா கற்கண்டு கூட நீங்கள் வைத்து நீங்கள் அவர்களை வழிபடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது குழு வச்ச இடத்துல பார்த்திங்கன்னா குப்பைகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை நீங்கள் துடைப்பமிட்டு கூட்டி விடாதீங்க. துணியில் தள்ளி விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொலு வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு அவசரத்துக்கு வெளியே போகணுன்னா நீங்கள் வீடை அப்படியே சாத்திட்டு போகக்கூடாதுங்க. வீட்டில் யாராச்சும் ஒருத்தரை இருக்க வச்சுட்டு போங்க. ஏன்னா விளக்கு எரிய விட்டுட்டு நீங்கள் கொலு பொம்மை வச்சுட்டு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போகக்கூடாது. அதனால் வீட்டில் யாராச்சும் ஒருத்தரை இருக்க வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி விட்டு நீங்கள் போக வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் டெய்லியுமே இந்த 9 நாட்களுமே நீங்கள் மாலையில் பூஜை முடித்த பிறகு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதோ ஒரு நீங்கள் படைத்திருப்பீங்க நெய்வேத்தியம் கண்டிப்பாக தானமாக கொடுக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய அதாவது நம்பிக்கைக்குரிய மந்திரங்களை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சும்மா தீபாரதனை காட்டி வழிபடுத்த விட நீங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் உங்களுக்கு உங்களுக்கு அருள் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. அதே மாதிரி நீங்கள் மந்திரங்கள் சொல்லிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பக்தி பாடல்கள் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் ஒலிக்க செய்ய வேண்டும். அதே மாதிரி வீட்டில் அதாவது பூஜைக்கு நீங்கள் படைக்கும் நைவேத்தியத்தில் வெங்காயம், பூண்டு, மசாலா பொருட்கள் சேர்க்கக்கூடாது. அசைவம் சமைக்கக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக மது அருந்தக்கூடாது. அதை விட முக்கியம், நீங்கள் வீட்டில் குழு வைத்த பிறகு நவராத்திரி அதாவது அம்பாளை கூப்பிடும் பொழுது நீங்கள் வீட்டில் இந்த 9 நாட்கள் தயவு செஞ்சு சண்டைகள் போடாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது தரித்திரத்தை கொண்டு வரும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசி சண்டை போடாதீங்க. ரொம்ப கத்தி பேசாதீங்க. ஏன்னா அம்பாள் அமைதியானவள். அவர்களுக்கு நீங்கள் சண்டையிட்டு ரொம்ப கூச்சலிட்டு நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து அவளும் உங்கள் மகிழ்ச்சியை ஏற்று உங்களுக்கு நிறைய வளம் தருவாள். அதனால் அமைதியோடு நீங்கள் இந்த 9 நாட்களிலும் நீங்கள் கடைபிடித்து அம்பாளை வழிபட்டு வர அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நவராத்திரி நாட்களில் இந்த 9 நாளுமே என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத டெய்லி நாங்கள் வீடியோவை போட்டு வரோங்க. மறக்காமல் பாருங்கள்.
அதுக்கப்புறம் எங்கள் சேனலில் ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள் நிறைய நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.